வில்லியனூர் கோட்டைமேடு மற்றும் வில்லியனூர் ரயில்வே கேட் அருகே வழிப்பறியில் ஈடுபட்ட 2 ரவுடிகளை வில்லியனூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் வில்லியனூர் காவல் நிலைய காவலர்கள் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் இரவு நேரத்தில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்ட போது கனவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரவுடி நூடிஷ் கோட்டைமேடு பகுதியில் வழிப்பறியில் ஈடுபடுவதற்காக கத்தி மற்றும் பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த போது ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ரவுடி நூடிஷ் வழிப்பறியில் ஈடுபடுவதற்கு திட்டம் தீட்டியது தெரியவந்தது. மேலும் ரவுடி நூடிஷ் மீது திருட்டு, கொள்ளை போன்ற பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரியவந்தது. மேலும் வில்லியனூர் 10 கண்ணு ரயில்வே கேட் அருகில் பொறையூர் பகுதியைச் சேர்ந்த ரவுடி சூரிய பிரகாஷ் பயங்கர ஆயுதங்களுடன் வழிப்பறியில் ஈடுபடுவதற்கு முயன்ற போது ரோந்து பணியில் இருந்த காவல்துறையினர் மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் சூரிய பிரகாஷ் மீது இரட்டை கொலை வழக்கு, கொலை, கொள்ளை, வழிப்பறி போன்ற பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட 2 ரவுடிகள் மீதும் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் அடிப்படையில் வில்லியனூர் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் கைது செய்யப்பட்ட 2 ரவுடிகள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரசு கல்லூரிகளில் 15 ஆண்டுகளாக பணிபுரியும் துணை பேராசிரியர்களுக்கு உடனடியாக பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி பேராசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசு கல்லூரிகளில் 15 ஆண்டுகளாக பணிபுரியும் துணை பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்காததை கண்டித்து கல்லூரி பேராசிரியர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்களின் கோரிக்கையை இதுவரை அரசு நிறைவேற்றவில்லை. இந்த நிலையில் இனியும் புதுச்சேரி அரசு காலம் தாழ்த்தாமல் கல்லூரி துணை பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே பேராசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்கள் ஒருங்கிணைப்பாளர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட துணை பேராசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆசிரியர் பணி என்பது உங்களுடைய மனங்களை இந்த நிலைமைன்னா இன்னைக்கு உளவுத்துறைகளில் மக்கள் புதுச்சேரியில் கல்லறை திருநாளை முன்னிட்டு முன்னோர்களின் நினைவிடங்களில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் வண்ண மலர்களால் அலங்கரித்தும் ஏராளமான கிறிஸ்துவர்கள் பிரார்த்தனை செய்தனர். கல்லறை திருநாள் என்பது கிறிஸ்துவ நம்பிக்கையில் மரணம் என்பது முடிவல்ல என்பதை நினைவூட்டும் ஒரு நாளாகும். மேலும் ஆன்மாவை நினைவுபடுத்துவதன் முக்கியத்துவத்தையும் உணர்த்தும் நாள்தான் கல்லறை திருநாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் நவம்பர் 2ஆம் தேதி அனுசரிக்கப்படும் கல்லறை திருநாளில் இறந்தவர்களை நினைவு கூர்ந்து அவர்களின் ஆன்மாக்களுக்காக பிரார்த்தனை செய்வது வழக்கம். இந்த நாளில் மக்கள் கல்லறைகளுக்கு சென்று மலர்கள், முன்னோர்களின் நினைவிடங்களை மலர்களால் அலங்கரித்து மெழுகுவர்த்திகள் மற்றும் வாசனை திரவியங்களுடன் வழிபாடு நடத்துவார்கள். அதன்படி இன்று கடைபிடிக்கப்பட்ட கல்லறை திருநாளை முன்னிட்டு உப்பளம் பகுதியில் உள்ள கல்லறைகளில் தனது முன்னோர்கள் நினைவிடங்களை சுத்தம் செய்து கிறிஸ்தவர்கள் வாசனை திரவியங்களுடன் வண்ண மலர்களால் அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஏந்தி மனமுருகி பிரார்த்தனை செய்தனர். இதேபோன்று லாஸ்பேட்டை, அரியாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு கல்லறைகளில் நடைபெற்ற கல்லறை திருநாளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று தங்களது முன்னோர்களை வழிபட்டு சென்றனர்.
ஓட்டுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற்ற முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியும் மற்றும் திமுக மாநில அமைப்பாளர் சிவாவும் இலவசத்தை பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை அதிமுக ஏற்கனவே ஆதரித்துள்ள நிலையில் வழக்கமாக தமிழக முதலமைச்சர் தவறான பொய்யான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் என குற்றம் சாட்டினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி தொடங்காத நிலையில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தவறான பொய்யான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்பி வருகிறார் என்றும் இவர் மீது தேர்தல் ஆணையம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் கடந்த ஓராண்டு காலமாக பல அமைப்புகள் மக்களுடைய நலன் கருதி ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்து வருகிறார்கள். ஆனால் இவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி திமுக மாநில அமைப்பாளர் சிவா பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்காக பணம், தங்க காசு, இலவச பொருட்களை கொடுத்து வாக்குகளை பெற்ற நாராயணசாமியும் சிவாவும் இலவசத்தை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது என்றும் கேள்வி எழுப்பினார். பிறரை பற்றி குறை கூறும் தகுதி இருவருக்குமே இல்லை என்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார். உலக அளவில் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. தேர்தல் நேரத்தில் எவ்வளவு சீட்டு எவ்வளவு நோட்டு என்ற அடிப்படையிலேயே பேரம் பேசிக்கொண்டு கூட்டணி வைப்பதாக காளியம்மாள் கடுமையாக விமர்சித்துள்ளார். புதுச்சேரிக்கு வருகை புரிந்த நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் மகளிரணி நிர்வாகி காளியம்மாள் செய்தியாளர்களை சந்தித்தார். புதுச்சேரியில் அதிக அளவில் வாக்குரிமை பெற்ற இடத்தில் மீனவ சமூகம் உள்ளார்கள். ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காததால் கடலோரம் வாழும் மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். வருகின்ற தேர்தலில் எந்த கட்சி மீனவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறதோ அந்த கட்சிக்கு ஆதரவளிப்போம் என்று தெரிவித்தார். புதுச்சேரியிலிருந்து நாகப்பட்டினம் வரை ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தினை உடனடியாக மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட காளியம்மாள், ஆதிதிராவிட மக்கள் வசிக்கக்கூடிய இடத்திற்கு எப்படி தனி தொகுதி ஒதுக்கப்படுகிறதோ அதுபோன்று மீனவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு தனி தொகுதி ஒதுக்க வேண்டும் என்றும் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். மக்கள் பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று வருவதாகவும் வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவேன் என்றும் அது அரசியல் கட்சி சார்பிலா அல்லது இயக்கத்தின் சார்பிலா என்பது விரைவில் தெரியவரும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், சீமான் வைகோ சந்திப்பு யதார்த்தமான சந்திப்பு தானே தவிர அதில் தவறு ஏதும் இல்லை என்றார். வாக்காளர்களுக்கு உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்பது எதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் மேற்கொள்கிறது என்பது தெரியவில்லை என்றார். கரூர் சம்பவம் துயரமான ஒன்று. அந்த கட்சியினருக்கு அதற்கான வழி இருக்கும். இதன் பிறகு அவர்களது நடவடிக்கைகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். தேர்தலில் 3வது அணி மட்டுமல்ல 5 அணிகள் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தற்போதுள்ள கட்சிகளுக்கு கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. ஆனால் தேர்தலை மையப்படுத்தி எவ்வளவு சீட் எவ்வளவு நோட்டு என்பதன் அடிப்படையிலேயே கூட்டணி அமைப்பதாக காளியம்மாள் குற்றம் சாட்டினார். மட்டும்தான் அந்த அரசியல் கட்சிகள் முன்னெடுத்து சென்றதை தவிர இந்த மக்களுக்கான நலவாழ்வு திட்டம், உரிமை, அப்படி அரசியல் பங்கேற்புன்னு எதை பத்தியும் பேசல அப்படிங்கறதுதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. புதுச்சேரியில கிட்டத்தட்ட 33 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த போதும் சரி, ஒரு கடலோர மக்களுக்கான வாய்ப்பை கூட உருவாக்கி தரல. குறிப்பா புதுச்சேரியில 3வது ஒரு பெரிய வாக்குரிமை. புதுச்சேரி நேரு வீதி பெரிய மார்க்கெட்டை இடிப்பதாக தகவல் பரவிய நிலையில் மார்க்கெட் வியாபாரிகள் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்த திரண்ட நிலையில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நேரு வீதியில் பழமை வாய்ந்த குபேர் அங்காடி என்ற பெயரில் பெரிய மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. இங்கு 572 நிரந்தர கடைகள் மட்டுமின்றி ஏராளமான அடிகாசு கடைகளும் உள்ளன. காய்கறி, பழம், மீன், இறைச்சி, ஜவுளி, பாத்திரம், அலங்கார பொருட்கள் என தனித்தனி பிரிவாக கடைகள் அமைந்துள்ளன. மார்க்கெட் கட்டி பல ஆண்டுகள் ஆனதால் கட்டிடம் மிகவும் சேதமடைந்துள்ளது. இதனால் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 54 கோடி ரூபாய் செலவில் பெரிய மார்க்கெட்டை முழுவதுமாக இடித்துவிட்டு புதிதாக கட்டுவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு முயற்சி மேற்கொண்டது. ஆனால் வியாபாரிகளின் எதிர்ப்பால் இந்த திட்டம் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது பெரிய மார்க்கெட் கட்டிடம் மிகவும் சேதமடைந்து இருப்பதாகவும் அசம்பாவித சம்பவங்கள் நடப்பதற்கு முன்பாக அவற்றை இடித்து அகற்ற கோரி புதுச்சேரியை சேர்ந்த சமூக ஆர்வலர் கோபால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்தார்.
மனுவை விசாரித்த நீதிமன்றம் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் மற்றும் அதிகாரிகளை அழைத்து பழுதடைந்துள்ள கட்டிடங்களை உடனடியாக இடித்து அகற்ற உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி நகராட்சி மூலம் முதற்கட்டமாக பெரிய மார்க்கெட், இறைச்சி விற்பனை பகுதிகளில் உள்ள பழுதடைந்த கட்டிடங்களின் 51 கடைகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இடிக்கப்பட்டது. அதற்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகள் வியாபாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இடிப்பதாக தெரிவித்தனர். மேலும் புதிதாக கடைகள் கட்டப்பட்டு தற்பொழுது இருப்பவர்களுக்கே மீண்டும் கடைகள் ஒதுக்கப்படும் என தெரிவித்தனர். இதையடுத்து வியாபாரிகள் சமாதானம் அடைந்தனர். இந்த நிலையில் பெரிய மார்க்கெட், நேரு வீதி பகுதிகளிலும் காந்தி வீதி சந்திப்பிலும் முதல் மாடி கடைகள் மிகவும் சேதமடைந்துள்ளன. அந்த கடைகளை காலி செய்யுமாறு நகராட்சி அதிகாரி கடைக்காரர்களிடம் கூறியதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த வியாபாரிகள் அனைவரும் மார்க்கெட்டில் மணிக்கூண்டு அருகே இரவு ஒன்று கூடி ஆலோசனை கூட்டம் நடத்தினர். இதில் பல்வேறு சங்க நிர்வாகிகள், வியாபாரிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வியாபாரிகள் போராட்டம் நடத்த ஒன்று கூடியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த நகராட்சி ஆணையர் கந்தசாமி அங்கு விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பெரிய மார்க்கெட்டில் சேதமடைந்த பகுதிகள் மட்டும் இடிக்கப்படும், மார்க்கெட் முழுவதும் இடிக்கப்படாது. இது தொடர்பாக வழக்கு விசாரணை வரும் 7ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. இதில் நகராட்சி தரப்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்கப்பட இருக்கிறது என்றார். மேலும் வியாபாரிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்தவும், மார்க்கெட் தொடர்பாக இந்த குழு நகராட்சியிடம் பேசி தெளிவு கொள்ளுமாறு ஆணையர் கூறினார். இதனை ஏற்றுக்கொண்ட சங்க நிர்வாகிகள் ஒவ்வொரு சங்கத்திலும் 2 பேர் அடங்கிய ஒருங்கிணைப்பு கமிட்டி அமைப்பதாக கூறி கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் RLV மக்கள் முன்னேற்றக் கழகம் உதயம், கட்சி பெயர் கொடியை அறிமுகம் செய்து வைத்தார் நிறுவன தலைவர் வெங்கட்ராமன். புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் சேர்மன் RL வெங்கட்ராமன் RLV மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியதுடன் கொடியையும் அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வெங்கட்ராமன், புதுச்சேரி அரசியலில் தற்பொழுது ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்தியா விடுதலை பெற்று 71ஆம் ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரத்தில் கூட புதுவையில் இதுவரை ஆட்சி செய்த கொள்ளையர்களிடமிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. புதுச்சேரியை ஆளக்கூடிய ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளன. எனவே புதுச்சேரி அரசின் மீது CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி வளர்ச்சி 22 ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது. எனினும் மாற்றி அமைப்பது காலத்தின் கட்டாயம் என்று குறிப்பிட்ட அவர், ஊழலற்ற, நேர்மையான, ஜனநாயக ரீதியான மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க தனது தலைமையில் RLV மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற புதிய அரசியல் கட்சி அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்தார். நடுமத்தில் இருக்கக்கூடிய சிகப்பு, மங்களகரமாக பயன்படுத்தக்கூடியது. அது நடுமத்தில் இருக்கிற பச்சை, 2 இருக்க பச்சை இருக்கு இல்லைங்களா, அது விவசாயத்தை ஆதரிக்கணும். விவசாயம் தான் 75% நம்ம இந்தியாவில் விவசாயத்தை சார்ந்த நாடு தான். இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. ஏறக்குறைய நம்ம விடுதலை பெற்று 71வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம். ஆனால் இந்த 70 ஆண்டுகளாக ஆட்சி செய்த எவ்வளோ கட்சி செஞ்சிருக்குது. எந்த கட்சியும் சரி மக்களுக்கான ஒரு கட்சியாக இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. பாகூர் அகரம் ஸ்காலர்ஸ் அகாடமி பள்ளியில் அறிவியல் கண்காட்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் குடியிருப்பு பாளையம் பகுதியில் இயங்கி வரும் அகரம் ஸ்காலர்ஸ் அகாடமி பள்ளியில் அறிவியல் மற்றும் கலை கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் பள்ளி தாளாளர் உமா மகேஸ்வரி தலைமை தாங்கினார். அறிவியல் ஆசிரியை விஜயலட்சுமி அனைவரையும் வரவேற்றார். சேலியமேடு திருக்குறள் தமிழ் மறை கழக தலைவர், பணி நிறைவு பெற்ற விரிவுரையாளர் மன்றவாணன் என்று அழைக்கும் சபாபதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நடுநிலைப்பள்ளி மாணவர்களின் அறிவியல் மற்றும் கலை கண்காட்சியுடன் சேலியமேடு பணி நிறைவு பெற்ற பொதுப்பணித்துறை பணி ஆய்வாளர் வரதராசு மற்றும் சேலியமேடு கிளை அஞ்சலகத்தின் தலைவர் அருளரசி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு
தொடக்கநிலை பள்ளி மாணவர்களின் அறிவியல் மற்றும் கலை கண்காட்சியையும் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து மாணவர்களின் அறிவியல், கணிதம் மற்றும் கலை படைப்புகளை வியப்புடன் கண்டு பாராட்டினர். தொடர்ந்து அறிவியல் ஆசிரியர் செந்தில் முருகன், கணித ஆசிரியர் பெருமாள் ஆகியோர் நடுவர்களாக இருந்து மாணவர்கள் மழைநீர் சேகரிப்பு, சுற்றுச்சூழல் மாசுபாடு, மனித உறுப்பு மண்டலங்கள், தண்ணீர் சுத்திகரிப்பு, சொட்டு நீர் பாசனம், இயற்கை வேளாண்மை, உலக வெப்பமயமாக்குதல், சூறாவளி, சந்திராயன் விண்கலம், ரோபோ, கோணத்தின் வகைகள், வட்டத்தின் பாகங்கள், மேலும் பல தலைப்புகளில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த படைப்புகளை மதிப்பீடு செய்து ஒவ்வொரு நிலையிலும் முதல் 3 பரிசுகளை பெற்ற மாணவர்களை தேர்ந்தெடுத்தனர். கண்காட்சியினை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், மேலும் பொதுமக்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாணவிகளின் அறிவியல், கணிதம் மற்றும் கலை திறனை வியந்து பாராட்டினர். பள்ளி ஆசிரியை இலக்கியா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இறுதியாக ஆசிரியை சங்கீதா நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் ரகுணா, ராதிகா, பார்கவி, ராஜேஸ்வரி, நித்யலட்சுமி, ராஜேஷ்குமார், நந்திதா மற்றும் பள்ளி ஊழியர்கள் குமாரி, கலைவாணி மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் காசோலை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கின்ற பெண் குழந்தைகளுக்கான புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் மூலம் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஒரு பெண் குழந்தைக்கு 15,000 ரூபாய் வீதம், 2 பெண் குழந்தைகளுக்கு 30,000 ரூபாய் என்று தலா 11 நபர்களுக்கும் மற்றும் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 50,000 ரூபாய் என்று தலா 17 நபர்களுக்கும் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அதற்கான அரசாணையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி குழந்தைகளின் பெற்றோர்களிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பேசுகையில், தற்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி பல திட்டங்களை பொதுமக்களுக்காக செயல்படுத்தி வருகிறார். மேலும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார். இதற்கு வேண்டிய உதவித்தொகையை அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தெரிவித்தார். ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய அனைத்து திட்டங்களையும் நீங்க சிறப்பாக பெண்ணே அதை பத்தி சரிப்படையக்கூடிய காலகட்டத்தில் அந்த பெண் குழந்தைக்கு ஒரு 50,000 ரூபாய், அவங்களுக்கு தனியா ஒரு இதை பண்ணணும் நல்ல எண்ணத்துல 50,000 ரூபாய் பண்ணி 18 சஜினா பேங்க் எல்லாரும் பணம் போட்டாங்க, அக்கால வந்துட்டு இருக்கோம். புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா கட்சி தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் 3ஆம் ஆண்டு விழா தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமை தாங்க பொதுச் செயலாளர் ராஜன் முன்னிலை வகித்தார். தொடர்ந்து நமது மக்கள் கழகம் கட்சியின் நிறுவன தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் புதுச்சேரி விடுதலையின் 71ஆம் ஆண்டு விழா மற்றும் கட்சியின் சார்பில் முன்னெடுக்க வேண்டிய கொள்கைகள் குறித்து விரிவாக உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் பாட்டு மன்றம், பட்டிமன்றம், நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் பேச்சு போட்டிகளும் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஏராளமான நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். உருவாக்கி தந்தவர் அதோடு மட்டுமல்ல, இந்தியாவுடைய சமூக நீதி தலைவர் என்று போற்றப்பட்ட மண்டல் கமிஷனை அமைத்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பட்ஜெட்டை அறிவித்த சட்டப்போடு சொன்னீங்கன்னா யாரும் தெரியும், வேணா அவனுக்கு தெரியும் நம்ம அறிவாளி இல்லை, நம்ம கூப்பிடல முட்டாள்களே அப்படின்னு சொன்னா திரும்பி பார்ப்பாங்க. அதனாலதாங்க நான் முட்டாள்களேன்னு சொல்லியிருக்கிறேன்னு பெரியார் சொன்னார். அப்பவே பேராக்கம் தெரிந்த அந்த மண்ணின் மைந்தர், அந்த கல்லூரி உண்டாக்கிய காலம் தெரியும், அது வளர்ந்த காலம் தெரியும், அது செவ்வதி இறுதிய தினத்திலே
பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் கவுண்டம்பாளையத்தில் நடைபெற்றது. பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்க நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் தமிழகம், புதுவை முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே நாளில் மாநில செயற்குழு கூட்டம் நடத்த தமிழக பொறுப்பாளர்களை நியமித்து உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயற்குழு கூட்டம் மற்றும் வன்னியர் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் கவுண்டர்பாளையத்தில் உள்ள அன்சாரி துரைசாமி உள் அரங்கத்தில் பாமக மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையிலும், வன்னியர் சங்க புதிய தலைவர் நரசிம்மன், தேர்தல் பணிக்குழு தலைவர் கிருஷ்ணராஜ், மாநில பொருளாளர் முகமது யூனஸ், பாமக ஆலோசகர் இளங்கோவன், சமூக முன்னேற்ற சங்க ஆலோசகர் சம்பந்தம் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக பொறுப்பாளராக தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் சேர்மன் அன்பழகன் மற்றும் மாநில மகளிர் சங்க செயலாளர் வழக்கறிஞர் ரஞ்சனா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து புதிதாக வன்னியர் சங்க மாநில தலைவராக நரசிம்மன், வன்னியர் சங்க மாநில செயலாளர் ஹரி என்கிற துரைசாமி ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு தொண்டர்களும் நிர்வாகிகளும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு புதிய செயல் தலைவராக ஸ்ரீ காந்தி ராமதாஸ் அவர்களை நியமனம் செய்த பாமக நிறுவனர் தலைவர் மருத்துவர் ராமதாசுக்கு செயற்குழு நன்றி தெரிவித்தது. மேலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக வெற்றி பெறும் தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அதற்கான பணிகளை நாம் செய்து வரும் சூழலில் அந்த பணிகளை தீவிரப்படுத்தும் வகையில் தொகுதி அமைப்பு, விடுபட்ட பூத் கமிட்டிகள் அமைப்பது என தீர்மானிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆளும் கூட்டணி கட்சியில் நடைபெறும் அதிகார போட்டியால் இந்த ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் கவிழும் சூழலில் உள்ளது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த நேரத்திலும் தேர்தலை சந்திக்க தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் மின்கட்டண உயர்வு, ப்ரீபெய்ட் மின்மீட்டர் பொருத்துவது ஆகிய செயல்கள் மின்துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியாகவே பாமக கருதுகிறது. ஆகவே இந்த அரசு அத்தகைய செயலை உடனடியாக நிறுத்த வேண்டும். இல்லையென்றால் மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் புதுச்சேரி மாநிலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸை அழைத்து மாநில பொதுக்குழு கூட்டத்தை சிறப்பாக நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மகளிர் சங்க செயலாளர் மற்றும் இங்கே பொறுப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் வந்திருக்கின்ற மாநில பொதுச் செயலாளர் திரு முரளிசங்கர் அவர்களுக்கும், மாநில மாவட்ட ஒன்றிய பேரூர் நகர பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், அதோட வாட்பாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா மட்டும்தான். நம்ம ஐயா என்ன சொன்னாலும் நம்ம அதை கேட்கணும். அவர் சொல்றது மட்டும்தான் நம்மளோட வேலை வாக்கு. அவர் தான் நம்மளோட குலதெய்வம். அவர் ஒருத்தர் மட்டும்தான். யூனியன் பிரதேசங்களின் உதய நாள் விழா கவர்னர் மாளிகையில் நடைபெற்றது. ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேசம், புதுச்சேரி, அந்தமான், நிக்கோபார் தீவுகள், லட்சதீபம், சண்டிகர், ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் உதய நாள் விழா ஆளுநர் மாளிகையில் கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் அந்தந்த மாநிலங்களின் கலை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையிலான கலை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தப்பட்டன. பல்வேறு மாநில சமுதாயத்தினர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌஹான், காவல்துறை தலைமை அதிகாரி AK சிங்லா ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். That was a bliss watching you all. Once again, sincere thanks.